நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பிளவ வருட புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சொல்லி வருகிறோம். இப்பொழுது இந்த எபிசோடில் அனுஷ நட்சத்திரம் அன்பர்கள் பிளவ ராசிக்கு என்ன பலாபலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் விருச்சிக ராசியில் இருக்குங்க. விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான், அனுஷ நட்சத்திரனுடைய அதிபதி சனி பகவான். இப்போது ஒரு குழந்தை பிறக்குது அனுஷ நட்சத்திரத்தில் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆரம்ப திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மகாதசை. சனி மகாதசையினுடைய மொத்த விஸ்தீரணம் 19 ஆண்டுகள். இப்போ பிளவ வருட பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டு கிரகங்களை எடுத்து பலனை சொன்னால் சரியாக அமைந்துவிடும். இப்போ அனுஷ நட்சத்திரத்திற்கு பலனை சொல்ல இருக்கிறோம். அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்களும், அனுஷ நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் 4 பாதங்களும் விருச்சிக ராசியில் தான் இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்கு என்ன பலாபலன்களை இந்த பிளவ வருட கிரகங்கள் தர இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்போ குரு பகவான் பொறுத்த வரலையும் புத்தாண்டு ஆரம்பத்திலேயே கும்பத்தில் இருக்கிறார். அவர் கும்பத்தில் கிட்டத்தட்ட அதாவது 13/9/2021 வரைக்கும் கும்பத்தில் இருப்பாருங்க. பிறகு 2 மாத காலம் மகரத்துக்கு போயிடுறாரு. மறுபடியும் உங்களுக்கு எப்போது அதாவது 14/11/2021 கும்பம் சென்று பலனை தர இருக்கிறார். அதான் கும்பம் போயிடுறார். 2 மாத காலம் தான் மகரத்தில் இருப்பார். கும்பத்தில் மொத்தத்தில் 10 மாத காலம் சுமாராக அங்கே இருந்து பலனை தர இருக்கிறார். இப்போ கும்பத்தில் நம்ம அந்த 10 மாத காலத்துக்கு என்ன பலனை தர இருக்கிறார் என்பதை நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இப்போ இருப்பார், அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வருவார். அப்போ அதே பலன் தான் அது. இருந்தாலும் நம்ம இந்த அனுஷம் விருச்சிகத்துக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த அனுஷ நட்சத்திரம் நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும். புத்தாண்டு பிறந்தாச்சு, போயிட்டு வாங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பேரை நம்ம சொல்லிகிட்ருக்கோம், ஒரு தெய்வத்தினுடைய பேரை. ஸோ அப்போ அனுஷ நட்சத்திரத்துக்கு யாருன்னு சொன்னால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள். இந்த லக்ஷ்மி நாராயணரை வணங்க நீங்கள் வாழ்க்கையில் சுபீட்சமாக இருப்பீங்க. காலையில் எழுந்து ஒரு 108 முறை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணான்னு சொன்னீங்கனாலே ஒரு சுபீட்சமான ஒரு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்துவிடும். சரி, இப்போது ராசிக்குள் செல்வோம். இப்போது அனுஷம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். ஸ்தான பலமாக என்றால் இல்லை, இருந்தாலும் 4ஆம் வீட்டில் அவர் கோச்சார ரீதியாக எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டு பலனை கண்டிப்பாக செய்வார். அப்போ 4ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் தான் அது. இப்போ பார்வை பலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிதுனத்தை பார்ப்பார் 5ஆம் பார்வையாக. மிதுனம் என்பது உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் வீட்டை குரு பார்க்குதுன்னு சொன்னால் 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம். அப்போது வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். அதனால் பண வருவாய் சந்தோஷம் அடையலாம். அடுத்தது அவங்க பிறந்த வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ இல்லை ஜுவல்ஸோ இல்லை அசட், அதாவது சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் ஏதாவது பிரிவினை பிரித்து பாகம் கொண்டு வரலாம். அதில் பொருளாதார வரவு பண வரவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை.
இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை திருப்திகரமாக இருக்குங்க. 8ஆம் வீட்டை பார்க்குறாரா. அடுத்தது உங்களுக்கு சிம்மத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையார் சிம்மத்தை பார்க்குறாருன்னா உங்களுக்கு 10ஆம் வீடு. இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை, அரசாங்க வேலையை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு அருகாமையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் இது வரைக்கும் ஏனோதானோன்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ தொழிலையே மாற்றி அமைப்பீங்க. இந்த தொழில் வாடாங்க வேறு பண்ணலாம் அப்படின்னு. இல்லை அப்படின்னாக்கா தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அது சின்னதாக இருக்குது, இன்னும் பெருசாக பண்ணால் இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணலாம், லாபத்தை அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு இன்னும் பெரிய கடன் வாங்கி வங்கி மூலியமாகவும் அரசின் மூலியமாகவும் வாங்கி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து கூடுதலாக உழைத்து கூடுதலான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். பட்டம் பதவி தேடி வருங்க. 10ஆம் வீட்டை குரு பார்த்தாலே சந்தோஷம்தான் உங்களுக்கு, தோஷமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 12 என்பது என்னென்னா அயன சயன போகம், வேலைக்கு உண்பது உறங்குவது, அதான் வேலைக்கு போய்ட்டு வந்து நல்லா திருப்திகரமாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுவார்கள். ஒரு சிலர் வெளிநாட்டு ஆன்மீக பயணம் ஒரு சிலர் போயிட்டு வரலாம். இன்ப சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வரக்கூடிய நிலை வரும். இப்போது குரு பகவான் மகரத்தில் இந்த இது என்ன அப்படின்னாக்கா 14/9/2021 மகரத்துக்கு வரார். அவர் 13/11 வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார். 2 மாதம் இருப்பார். அப்போ அதனுடைய பலாபலன்கள் என்ன? அப்போது உங்களுக்கு 3ஆம் இடம் வந்துடுதுங்க. 3ஆம் இடத்துல உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிலை. பிபிஓ அதாவது கம்யூனிகேஷன் பாவம். பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அதோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானும் அங்கே இருக்கிறதால நீங்கள் எதை தொட்டாலும் அது 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா நிலைகளிலும். அதான் முக்கியம். எதில் வெற்றின்னு கிடையாது. வேலையில் வெற்றி, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சால்வ் ஆகும். எல்லா நிலைகளிலும் பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். எங்கேயும் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரி, இப்போ அவருடைய பார்வை பலம் அங்கே உட்காந்துட்டு பார்ப்பார்ல. அப்போது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீட்டை ராசியை பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்புகள் இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடகத்தை பார்ப்பார். கடகம் என்பது உங்களுக்கு 9ஆம் வீடு. கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு சென்று வருவீங்க. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். நீங்கள் செல்லும் பயணத்தால் நிச்சயமாக ஆதாயம் உண்டு, சந்தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தாப்பில் கன்னியை பார்ப்பார். கன்னி என்பது 11ஆம் இடம். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது திருமணம், 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பார்கள். திருமணம் நடந்தேறும். எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரத்தால் ஆதாயம், லாபம் லாபம் லாபம். எது தொட்டாலும் உங்களுக்கு லாபம்தான். திருப்திகரமாக இருக்குது. இப்போது குரு பகவானுடைய சஞ்சார நிலை, அதாவது எங்கே இருக்கிறார், கும்பத்திலையும் மகரத்திலையும் இந்த ஓராண்டு இருப்பார். அதனுடைய பலனை நம்ம ஸ்தான பலம், பார்வை பலத்தை விளக்கமாக சொல்லணும். அடுத்தது ராகு கேதுவை நம்ம அவருடைய பலனை எடுத்து சொல்லணும். இப்போ ராகு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ல் ராகு இருக்கும்பொழுது ரிஷபத்துக்கு ராகு ரொம்ப அந்த இடம் ரொம்ப ஸ்தான பலம். அப்போ உங்களுக்கு பணம் ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பெற்று தருவார். திருமணத்தை நடத்தி தருவார் திருமணம் ஆகாதவங்களுக்கு. அதே நேரத்தில் கணவன் மனைவி
உங்களுக்கு கொஞ்சம் ஒற்றுமை, அதாவது சண்டை சச்சரவு வரக்கூடிய நிலை இருக்கும். ஆனாலும் இவர் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக முன்னேற்றத்தை தருவார். சொந்த தொழில் புரியும் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்லாம் இப்போ உதவிகரமாக இருந்து நல்ல தொழில் நல்லா லிஃப்ட்மெண்ட் ஆகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வெளிநாடு போய் நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், இல்லை உத்தியோகம் பண்ணலாம். பண்ணால் உங்களுக்கு லாபமான ஒரு சூழலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அதே கடகத்தை பார்ப்பார். ராகு சொன்னோம். ராகுக்கு ரிஷபத்தினுடைய நிலையைத்தான் நம்ம சொன்னோம். அடுத்தது விருச்சிகத்திலேயே கேது பகவான் இருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு என்னென்னா உச்ச நிலையில் இருக்கார். கேது மாதிரி கெடுக்க யாராலையும் முடியாது. அவருக்கு ஸ்தான பலம் இல்லை. 1ஆம் இடத்துல கேது இருந்தால் நல்லது செய்வார்னு யாரும் சொல்லலை. கெடுதலையே பண்ணுவார் அவர். 3, 6, 9, 11 இடங்களில் இவங்க வரும்போது, ராகு கேதுக்கள் வரும்போது நல்லது செய்வார்கள். அது கூட 9 கிடையாது, 3, 6, 11 தான். அப்போது 1ஆம் இடத்துல கேது நிச்சயமாக அந்த விருச்சிக ராசி அன்பர்களை ரொம்ப கெடுப்பார். அதாவது எதையும் ஒழுங்காக பண்ண விட மாட்டார். அதுவும் 50 வயசுக்கு மேலே ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக ஆகிடும். தனிமை விரும்பி, ஏகாந்தம் விரும்பி எங்கேயாவது அப்படி கிளம்பிடுவார் வெளியில், கோயில் குளங்களுக்கு. அப்படி ஒரு நிலையை அவர் ஏற்படுத்துவார். எதுலேயும் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருவார் இந்த கேது பகவான். அட போங்க அப்படின்ற ஒரு எரிச்சல், ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு சூழலையும் தருவார். இப்போ ராகு கேதுவை பார்த்தோம். சனி பகவானை பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் அப்படின்னும்போது உங்களுக்கு அவர் 3ஆம் வீட்டில் இருந்து சகல சம்பத்துக்களையும் வாரி வழங்க இருக்கிறார். ரொம்ப பிரமாதமாக செய்வார். இது வரைக்கும் எவ்வளோ இந்த 7.5 வருஷமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளவோ கொடுக்க கடமைப்பட்டிருக்கார். நீங்கள் தயாராக இருங்க. ஆனால் இறங்கணும் கோதாவில் தாங்க ஒரு வீட்டு. நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிங்கன்னா 100% வெற்றி யாருக்காக இருந்தாலும் சரி. நீங்கள் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ணலைங்க, வேளாண்மைக்காக தான் இருந்தேன்னா கூட ஓகே தான். ஏன்னா டைம் இஸ் த ஃபேக்டர். அதனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. எல்லா நிலைகளிலும் ஏற்றத்தை தருவார், முன்னேற்றத்தை தருவார் சனி பகவான். பார்வை பலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா மீனத்தை பார்ப்பாருங்க. மீனம் அப்படின்னு 5ஆம் இடம், 5ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா அப்போது பூர்வீக சொத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை, பங்காளிங்க சண்டை சச்சரவு, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு எதாவது இழுத்து விட்டு பிரச்சனையை கொண்டு வருவார். 1. 2வது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நல்ல சூப்பருங்க. நல்லா எல்லா நிலைகளிலும் அவங்க நல்லா வராங்க. பட் அது உங்களுக்கு அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை இருக்கலாம். அதனால் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 5ஆம் இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே ஓகேங்க. அப்போ அது திருப்தியாக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது, பாசிட்டிவ் தான் அப்படின்னு நீங்களே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு குலதெய்வத்தினுடைய மகிமை இருக்கிறது. சரி, இப்போ அடுத்தது சனி பகவான் கடகத்தை பார்ப்பார். அதாவது கும்பத்தில் இருக்கும்போது கடகத்தை பார்க்க முடியாது குரு பகவான். அப்போ அந்த காலகட்டத்தில் சனி பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ கடகத்தை பார்க்குறார் அப்படின்னாக்கா 9ஆம் வீட்டை பார்க்குறார். 9ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, வெளியூர் பிரயாணம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அங்கே ஏதாவது பிரச்சனை வரலாம். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள், பகைநிலை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. ஆன்மீகம் மற்றும் தர்ம சிந்தனைகளில் நீங்கள் தொண்டு செய்வீர்கள், ஈடுபடுவீர்கள். அதெல்லாம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தான் நல்லது செய்ய போய் அது கடைசியில் கெட்டதாக மாறும். ஏன்னா 9ஆம் இடமே கெட்டு போயிருக்கு இல்லையா, சனி பார்க்குது இல்லையா, பாக்கிய குறைவு ஏற்படுகிறது இல்லையா. இதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இதில் இன்னும் ஒரு சின்ன தகவல் அப்படின்னாக்கா, இந்த ராகு பகவான் ராகுவை குரு 2 மாதம் தான் பார்ப்பார். மகரத்தில் இருக்கும்போது. கும்பத்தில் இருக்க 10 மாத காலம்
அவர் ராகுவை பார்க்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அனுஷ நட்சத்திரத்திற்கு பிளவ வருடம் எல்லாவித நிலைகளிலும் நல்ல பலன்களையே வழங்க இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் ராகு, கேது, சனி, குரு நான் எல்லாருக்கும் பிரீத்தி பண்ணுங்கள். கேதுவுக்கு புள்ளியார பிடிங்க, 13 சுத்தத்துக்கு குறைஞ்சது. ராகுவுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க, துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது சனிக்கு தேவையில்லை, இப்போ வழிபாடு பண்ண தேவை. குருவுக்கு கண்டிப்பாக பண்ணணும். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணணும், இல்லை குருமார்களை வழிபாடு செய்யலாம். மொத்தத்தில் இந்த பிளவ வருடம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு. அதாவது அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்திலும் பிறந்தவர்கள், எந்த பாதமாக இருக்கட்டும், 4 பாதத்திலும் பிறந்தவர்களுக்கும் அற்புதமாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.